நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அப்போ என்ன கேட்டால், உடற்பயிற்சி கொடுத்தாச்சு, காயக்கல்பம் கொடுத்தாச்சு, மனசுக்கு ஒரு தியானமும் கொடுத்தாச்சு. அப்போ இதை தாண்டி எதுக்குங்க இன்னொரு தத்துவ விளக்கமெல்லாம் இல்லையா? அதுக்கு விதவிதமாக கணேசனையா மாதிரி தலைப்பு யாராலும் கொடுக்க முடியாது. அவர் சிந்தனையில் உதிக்கிறதான் எல்லாமே. அப்புறம் எதுக்கு தத்துவ விளக்கம் அப்படிங்கும்போது சாமிஜி அந்த அன்பொழியில் அதுக்கு பதில் சொல்கிறாரு. அருளுரை ஆற்றலும் அருளுரை கேட்டலும் உயிர் தூய்மை அடையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்வினுடைய நோக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். ஒருத்தங்களுக்கு சினிமா பார்த்தா மகிழ்ச்சி, மீண்டும் உலகம் சுற்று வாலிபன் டிடிஎஸ் அப்படின்னா அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுதார், படம்னா இது படம் அப்படிங்கார். ஏன்னா அது அவருக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அவருக்கு எத்தனை காலம் கழித்து போனாலும் கேட்டால் தியேட்டருக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னா 9 பேர் வந்தாங்களாம். 9 பேரத்தை வச்சுக்கிட்டு அவர் எப்படிங்க இந்த தியேட்டர் நடத்த முடியும் அப்படின்னு கேட்கேன். அதெல்லாம் சாயங்காலம் வேறு படம் இருக்கலாம், அதில் வசூல் அள்ளிடுவார், இது எங்களுக்காகவே போட்ட படம் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லோரும் மகிழ்ச்சிக்காக தாங்க பிறந்திருக்கிறோம். ஆனால் மகிழ்ச்சியை பெறும் விதம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ சாமிஜி சொல்கிறாரு, எதுக்காக தத்துவ விளக்கம் என்றால் உயிர் தூய்மை அடைவதற்கு. எப்படி? அருளுரை ஆற்றலும் அருளுரை கேட்டலும் அப்படின்னா, சொல்லும் நபருக்கும் உயிர் தூய்மை, கேட்கும் நபருக்கும் உயிர் தூய்மை என்றால் அது எப்படி ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்க முடியும்? அப்படி தானே? படம் எம்ஜிஆர் படம்னா இப்போ அது ஒரு சினிமாவா அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் சொல்கிறார் அதுவே தான் எனக்கு தெய்வம் அப்படின்னா, 2 பேருக்கு அந்த உணர்வு வித்தியாசப்பட தானே செய்யுது. அதேமாதிரி சாப்பாடு பாருங்கள், ஒரு ஹோட்டலுக்கு போனால் மெனு கார்டு பார்த்துட்டு விதவிதமாக தானே நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றேன்னா பார்த்துட்டு இருக்க ஆளுக்கும் பசியாடுற மாதிரிலாம் சாமிஜி சொல்கிறாரு. புரிஞ்சிட்டா? அருளுரை ஆற்றலும் அருளுரை கேட்டலும் உயிர் தூய்மை அடையும் அப்படின்னு சொன்னால், சாப்பிட்றத பொத்தவங்க பார்த்தா எப்படிங்க பசி ஆறும்? ஆறாது இல்லை, நாமளே சாப்பிட்டா தானே பசி ஆறும். அப்போ அவர் எப்படி அந்த இதில் அந்த என்ன கான்செப்டில் சாமிஜி அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இங்கு உரையாற்றுவதும் நானே, கேட்பதும் நானே. அந்த உணர்வில் தான் சாமிஜி அந்த பதிலை சொல்கிறாரு. அருளுரை ஆற்றலும் அவரே, அருளுரை கேட்டலும் அவரே என்றால் கேள்வியும் நானே, பதிலும் நானே தான். எந்த அளவிற்கு சாமிஜி அதை கொண்டு அங்கே கொடுத்துருந்தா இந்த கேள்வி இப்படி ஒரு தலைப்பு ஐயா மனசில் வந்திருக்கும் பாருங்கள். ஏன்னா நான் ஆலியாரில் இருக்கும்போது என்ன தலைப்பு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் வழக்கம் போல் சொன்னேன், நீங்கள் தான் ஞான களஞ்சியத்தையே கூட வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த கேள்வி வந்த உடனே என்ன பேசப்படணும் எனக்கு தெரியல, ஏன்னா அங்கே நான் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால. ஆனால் சாமிஜிட்ட சொன்னேன், சாமி என்ன தான் பேச? அப்போ அவர் தான் சொல்கிறாரு, எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அது இறையாற்றல் தீர்மானித்தா மட்டும்தான் செய்ய முடியும். அப்புறம் அவர் இன்னொரு பதில் சொல்கிறாரு, கேட்ட உடனே சொல்லும் பதில் என்னன்னு கேட்டால், வேதாத்திரியத்தை சொல்லுவதற்கு வேதாத்திரி மகர்ஷியினுடைய அனுமதி இருந்தால் தான் சொல்ல முடியும். வேதாத்திரியத்தை நாம் உணர்ந்து போதிப்பதற்கோ அல்லது உணர்ந்து இன்னொருத்தங்க கேட்பதற்கோ சாமிஜியினுடைய உயிர் துகள்கள் உடம்புக்குள்ளே போனால் தான் அதுவும் வேலை செய்யும். அப்போ கேட்குறது யார்? சாமிஜி தான். சொல்கிறது யார்? சாமிஜி தான். அப்போ சாமிஜி ஒரு முறை எங்களுக்கு வகுப்பு நடத்தும் போது ரொம்ப ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் ரொம்பலாம் அதை என்ன சொல்லலாம், கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு காந்த தத்துவத்துக்கு ஒன்று சொல்லிகிட்டே வந்தார். ஒரு காலேஜுக்கு போனார். அனைவன் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், முன்னால் சொன்னேன். காலேஜுக்கு போய் கிளாஸ் நடத்த போகும்போது அங்கே ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, பால் உணர்வும் ஆன்மீக மேம்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தலைப்பை கண்டோன்னா அங்கே இருக்கிற பாய்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் ஓன்னு கத்திட்டு இருக்காங்களா, ஒரு சாமியார் வராருடா, செக்ஸை பற்றி நல்ல விழா வாரியாக விளக்க போகிறாருடா, நமக்கு எவனுமே காலேஜில் அந்த கிளாஸை நடத்த மாட்டேங்காண்டா அப்படின்னு. அப்போ யூடியூப்லாம் கிடையாதுல்ல அந்த காலத்தில். உடனே சாமிஜியை கூப்பிட்டவர் அந்த பிரின்ஸ்பால் அப்படியே கூப்பிட்டு போய் ரூமில் உட்கார வச்சு டீ கொடுத்தாங்களாம். டீயை குடிச்சிட்டு இருக்கும்போது சாமிஜிட்டே சொன்னாங்களாம், சாமி ரொம்ப பயமாக இருக்குது, இப்படி ஒரு தலைப்பை கொடுத்துட்டு உங்களை கொண்டு உட்கார வச்சுருக்கேன், ஒன்று கத்திட்டு இருக்காங்க, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொன்னாராம். அப்போ சாமிஜி டீயை ரொம்ப சாவாசமாக குடிச்சிட்டு அவர் சொன்னாராம், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாராம். ஆனால் அவருக்கு பக்குன்னு இருக்கான்.
சாமிஜியை கூட்டு வந்து உட்கார வச்சு அவமானப்படுத்திடக்கூடாதே, இவங்களாம் கத்திடக்கூடாதே. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, சாமிஜியை பற்றி ஒன்றும் தெரியாது. உடனே சாமிஜி அப்படியே உட்காந்தே இருந்தாராம். இப்போ எல்லோரும் பேசுவாங்கள்ல, வரவேற்பு அது இது எல்லாம் முடிஞ்ச உடனே சாமிஜி பேச ஆரம்பித்த உடனே ஒரு சத்தம் கூட இல்லையாம். அப்புறம் சாமிஜி எல்லாம் விளக்கிட்டார், வித்து குழம்பு மதிப்பு அது இது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கிளம்பும்போது காரில் ஏறும்போது அவர் வந்து சாமிஜிட்ட சொன்னாராம், சாமி ரொம்ப மகிழ்ச்சி, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட உரையை கேட்டு அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே சாமிஜி சொன்னார், அவங்க எங்கே கேட்டாங்க, அவர் சொன்ன பதிலை பாருங்கள், அவங்க எங்கே கேட்டாங்க, நானே பேசினேன் நானே கேட்டேன்ட்டாராம். இதாங்க கேள்வியும் நானே பதிலும் நானே. என்னென்னா நீங்கள் பேசி நீங்களே எப்படி கேட்க முடியும் அப்படின்ன உடனே அவர் சொல்கிறாரு, அமர்ந்தவுடன் நாம் இங்கிருந்து அவர்களிடம் செலுத்துவது எதை என்றால் காந்தத்தை. காந்தம் என்பது மறைபொருள். கண்ணுக்கு தெரியாத மறைபொருள் தான் எல்லா வேலைகளும் செய்கிறது என்பதை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது நாம் அதை கொண்டு என்ன வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதற்கு பேர் மெஸ்மரிசம் கிடையாதுன்ட்டார். இது வசியப்படுத்துகிற வேலை கிடையாது. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த பிரபஞ்சத்திற்கென ஒரு மையம் இருக்குது, அது பிரபஞ்சத்தின் கருமையம் அவர் சொல்கிறார். அந்த பிரபஞ்சத்தோடு தன்னை இணைத்து கொண்டு சுழலக்கூடிய கோடான கோடி சூரிய குடும்பங்கள் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு சூரியனுக்கும் மத்தியில் ஒரு கருமையம் இருக்குது. எல்லா பக்கத்துலேயுமே மையம் என்றால் அது கரு அல்லது கருமையம், அவ்வளோதான். அப்படி பார்த்தா பிரபஞ்சத்தோடு இணைப்பை பெற்றது சூரியனாக இருந்தால், சூரியனுடைய அலையில் அதனுடைய கவர்ச்சிக்கு உட்பட்டு உருண்டு உருண்டு ஓடிக்கொண்டிருப்பது பூமி. அப்புறம் பூமியினுடைய இணைப்பு எங்கே இருக்குது, பிரபஞ்சத்தையும் சூரியனுடைய இணைப்பு இல்லைன்னா இது பூமி இல்லைன்னா சுழல முடியாது. சரி, அப்போ நாம் யாரோட இணைப்பில் இருக்கோம் அப்படின்னு கேட்டுட்டு நாம் இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்தோடு தான். அப்போ இங்கே எல்லோரும் இங்கே உக்காந்துருக்கிறோமே, நாம் எல்லாருமே தனித்தனியாக ஒன்றா என கேட்டால் ஒன்று தானா? ஆனால் அது பல வகை எல்லா பக்கமும் உட்காந்துருக்கிறது தனித்தனி உருவமாக. ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது பாருங்கள் ஒரு கருமையம். அந்த கருமையத்தினுடைய இணைப்பு பூமியை சார்ந்தும், பூமி சூரியனை சார்ந்தும், சூரியன் பிரபஞ்சத்தை சார்ந்தும், பிரபஞ்சம் சுத்தவெளியை சார்ந்தும் இருக்கிற மாதிரி தான் நாம் அனைவருமே தனித்தனியாக தெரிந்தாலும் நமது கருமையம் பிரபஞ்ச இணைப்போடு இருக்கிறதுனால ஒருவர் இங்கு எண்ணும் ஒரு எண்ணம் அனைவரிடமும் பிரதிபலிச்சிடும். அப்படி பார்த்தா எல்லாரும் ஒன்று தான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கருமையம் இருக்குல்ல, அது ஓரறிவு தாவரத்திலிருந்து கொண்டு வந்த வினைப்பதிவையும் தாங்கி வந்திருக்கிறதுனால கருமைய பதிவு என்பது எல்லாத்துட்டையும் இருக்கும். ஆனால் நாம் 3 நாள் அதை பிரிச்சுருக்குறோம். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், அடுத்த நிகழும் ஆகாமிய கர்மம்னு பிரித்து வச்சுருக்கோம். அதில் வேண்டுமானால் கொஞ்சம் கொஞ்சம் விகிதாச்சாரம் ஏற்படலாம். ஆனால் கருமையத்தில் ஏற்கனவே பொதுவான ஒரு பதிவு இருக்குது பாருங்கள், அந்த பொதுவான பதிவு எல்லாருக்கும் உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தவெளியினுடைய தன் இறுக்கம். அப்புறம் சுத்தவெளி தன் இறுக்கத்தினால் ஏற்படக்கூடிய அதிகமாக அழுத்தும் பொழுது உள்ளிருந்து ஒரு விளக்கு மாற்றல் வரும்ல, அந்த விளக்கு மாற்றல் எல்லாத்துட்டையும் இருக்கும். அப்படியே அவர் சொல்லிட்டு கடைசியில் சுவாமிஜி அதில் சொல்கிறாரு, ஒவ்வொருவரின் கருமையத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய ரகசியம் கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா மறைபொருள் அதுதானே. அப்போ மறைபொருளாக இருக்கக்கூடியதில் எதையெல்லாம் பற்றி சுவாமிஜி முதல்ல கேள்வியாக வச்சாருன்னா, உடற்பயிற்சியில் எந்த கேள்வியும் அவர் வைக்கல, காயகல்பத்துலேயும் வைக்கல, தத்துவ விளக்கத்தில் வைக்கிறாரு. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், அப்படி தானே. அதுக்கப்புறம் சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், அப்புறம் என்ன வைக்கிறாரு, நான் யார் கேள்வி. அதுதானே. மற்றதெல்லாம் பாருங்க கேள்வி கிடையாது. மற்றதெல்லாம் நாமளாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். சினத்தையாக விட்டுறலாம், ஆசையாக விட்டுறலாம், அப்படின்னு நாம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அப்புறம் கொண்டு வந்து ஒரு கேள்வியை கொண்டு வந்து வைக்கிறது நான் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஒரு துறவி இருக்கிறாரு, ஒரு துறவிகிட்ட ஒருத்தர் போகிறாரு ஒரு தெளிவு பெறுறதுக்கு, ஞானம் அறிவு எல்லாம் தெளிவு பெறுறதுக்கு. அப்போ அவர் கேட்குறாரு, அந்த துறவி வந்து உள்ளவா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. சாமி நான் ஞானம் வேணும், அது ஆன்மீகம் எல்லாம் அவர் கேட்ட உடனே, சரிப்பா உனக்கு உன்னையை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ என்கிட்ட வந்து யாராவது என்னை பற்றி தெரியுமா, நான் தெரியும் தானே சொல்லுவேன், தெரியாது எப்படி சொல்ல முடியும். அது மாதிரி அவர் கேட்குறாரு, உன்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் கேட்குறேன். என்னை பற்றியா, என்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படிங்கார். உன்னை பற்றி எல்லாம் தெரியும்னா உனக்கு ஒன்றே தெரியுமான்னு அடுத்த கேள்வி கேட்குறாரு. ஏன்னா கேள்வி கேட்டால் தானே பதில் வரும். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை பற்றி என்ன தெரியணும், நான் தான் கண்ணாடி பார்க்குறேனே,
என்ன அப்படின்னு அவர் பதில் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது, சரி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த கேள்வி, சாமி நான் உங்கள் எதிரில் தான் இருக்கிறேன். என்ன கேள்வி கேட்குறீங்க? நீ எங்கே இருக்கேன்னு கேட்டால், இப்போ ஃபோன் பண்ணி யாராவது வெளியில் இருக்கிறவங்கள எங்கே இருக்கேன்னு கேட்டால் அங்கே இருக்கேன். இப்போ என்ன கேட்டாங்க, எனக்கு இறையர்கள் எங்கே இருந்தெல்லாம் அப்படி மாடியில் போய் சாமிச்சிட்ட போய் சொல்லிட்டு வரேன். நான் நேற்றுக்கு காலையில் மௌனம் நடத்தும் பொழுது நேராக மேலே போய், சாமி அடிக்கிற வெயில் தாங்க முடியல, நான் வேறு எம்கேஜி நகருக்கு போகணும், 2 மணிக்கு நான் பஸ் ஏறினா தான் அங்கே 5:30 மணிக்காவது நான் போக முடியும் போல், சரி ஏதாவது கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே தாங்க நான் இறங்கினேன். இறங்கி வெளியில் அந்த கேண்டீன் பக்கம் வர்றேன். அந்த திருப்பூரில் பிசிபி வந்த தம்பி எதிரில் வர்றாரு. அவர் வந்து என்கிட்ட வாழ்க வளமுடன் அம்மா அப்படின்னாரு. வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஊர் பேர் ஆட்களே மறந்து போயிடுவேன் நான். அவர் சொல்கிறாரு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்கே வந்து மௌனம் நடத்த வந்திருக்கிறேன் அப்படின்னு. உடனே, அப்படியா, நீங்கள் முத்தூரா திருப்பூரா அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து கேள்வி கேட்குறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கேள்வி கேட்க போய் தான் ஞானம் வரும், கேள்வி கேட்க போய் தான் உதவி கிடைக்கும், கேள்வி கேட்க போய் தான் பதில் மட்டும் கிடையாது, நம்முடைய எல்லா தேவைகளுமே நிறைவேறும். அப்புறம் ஒரு கேள்வி அவட்ட கேட்குறேன், நீங்கள் முத்தூரா திருப்பூரா? அம்மா என்ன கேள்வி என்ன கேட்டீங்க? 15 வேளம்பாளையம் அத்தனை பயிற்சி நான் உங்ககிட்ட தான் எடுத்தேன் அப்படி இப்படின்னாரு. அப்படியா, நான் நாளைக்கு திருப்பூர் தான் போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட மறுபடியும். அப்படியானாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் என்ன தனியாக போகணுமே நினச்சேன், நீங்கள் சாப்பாடு முடிச்சுட்டு வாங்க, நான் அமைதியில் தான் தங்கியிருக்கிறேன், நம்ம 2 பேரும் பஸ்ஸில் போகலான்னு. பஸ்ஸெல்லாம் இல்லை, நான் காரில் தான் வந்திருக்கேன்னாரு. அவ்வளோதான். குருவுக்கு எப்படி நன்றி சொல்லணுமோ அதை தாண்டி சொல்லிட்டேங்க. சாதாரணமாக ஒரு செயல் நடந்துன்னா அப்போ சொல்லிவிட்டு கீழே வரவும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால், நாம் சௌரியமாக போகணும் அப்படிங்கிற பேராசையில் கேட்கல, வெயில் அடிக்குதே எப்படி போகணுன்னு தான் கேட்டேனே வெளியே, இல்லையா? இப்போது அந்த கேள்வியை நான் அங்கே அவர் முன்னாடி வச்சுட்டு வரேன், எப்படி போக போகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் பதில் கீழே வந்த உடனே இங்கே கொடுக்குறாரு. அங்கே ஒரு கேள்வியை நான் கேட்குறேன், நீங்கள் எந்த ஊர், இந்த ஊரா அந்த ஊரானா? இது எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா, ஒருவரின் எண்ணம் அதுக்கு தேவைப்படுவருடைய கருமையத்தோடு போய் அந்த அலை மோதி அந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்யுமா. அப்படி பூர்த்தி செய்யக்கூடியது காந்தம். அந்த காந்த ஆற்றல் அனைவரையும் இணைக்கும் பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கிறதுனால, வெறுமனை நாம் எல்லோரும் இங்கே உட்காந்து மூச்சு விட்டுட்ருக்கோன்னு கேட்டால், மூச்சு காற்று ஒவ்வொருத்தரோட நுரையீரலுக்குள்ளே போயிட்டு வருது, ஆனால் அது அருவந்தான். உள்ள மூச்சு காற்று போகுது, வெளியில் வருது, அருவந்தான். அதே மாதிரி தான் இதையாவது ஒரு அசைவை, ஒரு காற்றை நம்மால் உணர முடியும். ஆனால் இதை விட லேசானது, இதை விட மென்மையானது, இதை விட பவர்ஃபுல் காந்தம். அந்த காந்தம் என்ன பண்ணும் கேட்டால், யார் அதற்கு தகுதியான ஒருவரோ அவற்றை போய் அந்த காந்தம் மோதி பிரதிபலித்து செயல்படுத்துமா. அப்போ சாமிஜி அங்கே நான் ஒரு கேள்வியை சொன்ன உடனே அவர் கேண்டீனுக்கு 5 நிமிஷம் முன்னாடி போயிருக்கலாம், இல்லை நான் கேண்டீனுக்கு லேட்டாக போயிருக்கலாம். ஆனால் 2 பேரும் அப்படி இல்லைல்ல, நான் வரவன் அவர் இப்படி வராருன்னா அலை இயக்கம். அப்போ இந்த காந்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், என்ன ஒன்று நிகழ்ந்தாலும் அந்த நிகழ்வுக்குரிய பதிலை உடனே தர தயாராக இருக்குமா. அதுதான் தேவையும் இருப்பையும் நிறைவேற்றுவது பிரபஞ்ச சக்தி என்றால், இந்த பிரபஞ்ச சக்தி மனிதர்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை. ஒருத்தருக்கு நான் இப்போ ஒரு லட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த லட்டு நீங்கள் வழக்கமாக அல்வா தானே கேட்பீங்க இல்லையா, லட்டே சொல்லுவோம். அப்படி லட்டை எடுத்து நான் அப்படி கொடுக்கும்போது லட்டு கீழே விழுந்துருச்சு, ஒரு துளி விழுந்துட்டு, நான் கொடுக்கும்போது டக்குன்னு அது விட்டுட்டாங்க, கீழே விழுந்துருச்சு. இப்போ இந்த விழுந்த லட்டை நான் அப்படியே விட்டுட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன வரும், எறும்பு வந்துடும். சாமிஜி எழுதுகிறாரு, அந்த எறும்புக்கு தெரியுமா நான் இப்போ லட்டை கொட்ட போகிறேன்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அந்த லட்டு இருக்குல்ல, அந்த லட்டுக்கும் பிரபஞ்சத்திற்கும் சம்மந்தம் இருக்குங்கார். அப்படியே படித்த உடனே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, என்ன ஒரு ஆராய்ச்சி அந்த மனுஷங்கக்கிட்ட அப்படின்னு. அவர் ஒரு தனி மனித ஆராய்ச்சி தானே அது. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் பார்க்குறதுக்கு அது லட்டு, அதில் ஒரு இனிப்பு, முடிஞ்சு போச்சு, இனிப்பை தேடி எறும்பு வரத்தானே செய்யும், இதில் என்ன ஆராய்ச்சி. ஆனால் இல்லையா, அந்த லட்டு சிந்தின உடனே கீழே கொட்டின உடனே லட்டு எதனால் ஆக்கப்பட்டது என ஒரு கேள்வி கேட்டால் அது அணுக்களின் கூட்டு. அணுக்கள் எதனால் ஆக்கப்பட்டது என்றால் இறைத்துகள்களின் கூட்டு தான் தொகுப்பு. இப்போ அணு சுற்றிட்டே இருந்தால் அதிலிருந்து ஒரு அலை காந்தம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ லட்டில் ஒரு காந்தம் வெளியில் வந்துகிட்டே இருக்குல்ல, இந்த காந்தத்திற்கு பெயர் விளக்கு ஆற்றலாக எடுத்துக்கலாம். ஆனால் விளக்கு ஆற்றலையே இன்னொரு ஆற்றலை இறையாற்றல் வச்சுருக்குது, அதான் ஈர்க்கும் ஆற்றலையும் வச்சுருக்குது. மைனஸும் ப்ளஸ்ஸும் கலந்து தான் இயக்கமே.
ஒன்றை விட்டு ஒன்று இயங்க முடியாது. அழுத்தம் இருந்தால்தான் அது இயங்க முடியும். இயங்கினால்தான் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். அப்படி வெளிப்படுத்தி கொண்ட ஆற்றல் இங்கே என்ன ஆற்றல்? சுவை. ஆனால் நமக்கு அது லட்டு நம்ம சாப்பிட்டா முடிச்சிட்டோம். ஆனால் கீழே கொட்டின லட்டு நம்மளை பொறுத்தவரை என்னது? தூர போட போகிறோம். கூட்டி அள்ளிடலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே எறும்பு வந்துருச்சு. எறும்போடனாலும் அள்ளி தூர போட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எறும்பையும் பிடிக்காது, கீழே போட்டால் லட்டையும் பிடிக்காது. ஆனால் அந்த ஒரு துளி லட்டு அத்தனை எறும்பையும் இங்கே இழுத்துட்டு வருதில்ல, அது இழுத்துட்டு வருவதற்கு பிரபஞ்ச சக்தி எப்படி தொடர்புன்னு கேட்டால் லட்டும் பிரபஞ்சமேங்கார் சுவாமிஜி. ஏனென்றால் நாம் அதுக்கு பேர் லட்டை ஆக்கி வச்சுருக்குறோம். ஆனால் அது அணுக்களின் கூட்டு தானே. அந்த அணு அப்படிங்கிறதுல மூணாக பார்க்க சொல்கிறாரு. மூணாக எப்படி பார்க்க சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, அப்புறம் அது உடல், அதுக்குள்ளே ஒரு உயிர், அதுக்குள்ளே ஒரு காந்தம் இருக்கணும். அந்த வாசம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ இந்த லட்டு, இப்போ இந்த லட்டுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டால் உயிர் இல்லை, ஆனால் காந்தம் இருக்குது. காந்தம் இருக்குல்ல, இந்த காந்தம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அலை அலை அலையாக விளக்கு மாற்றலாக அதுலேருந்து வெளியில் போகுதில்ல, அந்த போகக்கூடிய அலை எங்கெல்லாம் அணு சுழல்கிறதோ அங்கெல்லாம் அணுவின் மத்தியில் ஒரு கருமையம் உண்டாம். அப்போ லட்டுக்கும் கருமையம் இருக்கா? இருக்குங்கிறாரு. ஏன்னு கேட்டால் பிரபஞ்சம் என்பது என்ன அவ்வளோ உயிர் பொருட்களா? இல்லை, அவ்வளோ அணுக்களின் கூட்டு தானே. அதனால் பிரபஞ்சத்திற்கு ஒரு கருமையம், சூரியனுக்கு ஒரு கருமையம், பூமிக்கு ஒரு கருமையம், நம்மளை எல்லாம் இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறதுனாலனா உயிரினங்களுக்கு மட்டுமே கருமையமா என்றால் இல்லை. உயிரினங்களில் இருக்கும் கருமையம் அனைத்து பதிவுகளையும் உள்ளடக்கி தேவையான போது பிரதிபலிக்கும் கருமையமாக ஆற்றல் மிகுந்ததாக இருக்குதான். இப்போ இந்த லட்டில் இருக்குது பாருங்கள் ஒரு அணு, அந்த அணு மத்தியில் இருக்கு பாருங்கள் ஒரு மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள்லேருந்து ஒரு விளக்கு மாற்றல் வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும் காந்தத்தை. அந்த காந்தம் யாருக்கு என்ன தேவை உணர்வோ அவர்களை மட்டுமே தான் இழுத்துட்டு வருமா. இப்போ யாருக்கு எது தேவைன்னு கேட்டால் எறும்புக்கு தானே உணவு தேவை. இப்போ எறும்பு சும்மா இல்லை, எறும்புக்கு ஒரு தேவை உணர்வு இருக்குது. ஏன்னா அதுக்கு உற்பத்தி செய்ய தெரியாது, அப்படி தானே. ஆனால் அது உயிர் வாழணும். உயிர் வாழ்வதற்கு அதுட்டு என்னெல்லாம் இருக்குது? உயிர் என்ற அணு இருக்குது, உடலுங்கிற செல் இருக்குது, ரெண்டுக்கு இடையில காந்தம் இருக்குது. இப்போ அதுட்ட ஒரு உணர்வு என்ன பண்ணுதுன்னா எங்கே உணவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரபஞ்ச சக்தி அதுக்கு உதவி செய்தான். எப்படி உதவி செய்யுது? அதனில் ஒரு கருமையம் இருக்குல்ல, அந்த கருமையத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் இணைப்பு. எப்படி? உயிர்னா எல்லாம் ஒன்று தானோ, எறும்புனாலும் சரி, யானைனாலும் சரி, மனுஷனாலும் சரி. அந்த தேவை உணர்வை எப்படி கொண்டு போகும் அப்படின்னு கேட்டால், கரெக்டாக பூமியில் இருக்குது எறும்பு, எறும்புக்கும் பூமிக்கும் சம்பந்தம் இருக்குது, பூமிக்கும் சூரிய குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, சூரிய குடும்பத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் சம்மந்தம் இருக்குது. பிரபஞ்சம் எங்கேயோலாம் இல்லை, இந்த உடலை விட்டு எப்போ வெளியில் நம்ம பார்க்குறோமோ அதுவே பிரபஞ்சமா. ஏன்னா பூமி அங்கே தானே இருக்குது. பூமினா உடனே இவ்வளோ பெருசு அப்படி இல்லையே. நான் நிற்கும் இடம் எனது பூமி தானே. நான் நிற்பதற்கு ஈர்ப்புக்கு உட்பட்ட இடம் என்னோட கருமையம் ஈர்க்க போய் தானே நான் இங்கே நின்றுட்டுருக்குறேன். அப்போது ஈர்ப்பு என்பது எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் விளக்கு மாற்றல் இருக்கிறது. ஆனால் விளக்கு மாற்றலுக்கு பெயர் வெறுக்கும் மாற்றல் அல்ல. விலகி போனால் விலகிப்போ, அந்த விலகல் இல்லை. இது என்னென்னு கேட்டிங்கன்னா விலகவும் செய்யும், இழுப்பதற்கு அதுவே காரணப்பொருளாகவும் இருக்கும். அது எப்படி இருக்கும்? விளக்கும் மாற்றல் மைனஸ் போக போக ப்ளஸ்ஸோட தன்மை இங்கே அதிகமாகும்ல, அப்போ இழுத்துட்டு வரத்தானே செய்யும். அப்போ லட்டு தாங்க. ஆனால் ஒரு சிறு துளி, அந்த சிறு துளியில் இருக்கக்கூடிய அணுக்கள் என்ன பண்ணுதுன்னா இயங்கிட்டே இருக்கிறதுனால வரும் அலை விளக்கு மாற்றலாகவும், அந்த வாசம் போக போக யார் அதற்கு உரியவர்களோ அவர்களை மட்டுமே இழுத்துட்டு வருதுன்னா, என்னைக்காவது அந்த ஸ்வீட்டில் கொட்டின உடனே வேறு ஏதாவது ஒன்று ஓடி வருமானு கேட்டால் இல்லை, எறும்பு தானே ஓடி வருதை நம்ம பார்க்குறோம். சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா கேள்வியும் நானே பதிலும் நானே தானே. இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டால், எறும்பு எங்கேருந்து வந்துச்சு? தெரியாது. அதுக்கும் தெரியாது, அது எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது. ஆனால் நாம் எதோ மறந்துட்டோன்னு வைங்களேன். இது அல்றதுக்கு நான் மறந்துட்டேன்னா எறும்பு அப்படியே வந்துடுது. ஐயோ மறந்துட்டேனே அப்படின்ட்டு எறும்பை நம்ம என்ன பண்ணுறோம்? சளிப்போட செய்கிறோம். ஆனால் அதை செய்யக்கூடாது. எடுத்துகிட்டு போ. இறைத்தன்மை தானே உன்னை இங்கே கூட்டு வந்திருக்கு, காந்தம் தானே உன்னை இங்கே கூட்டு வந்து இந்த சாப்பாடை உனக்கு கொடுக்குது. சாப்பிடு சாப்பிடு.
இப்போது இங்கிருந்த ஒரு சிறு துளியிலே இவ்வளோ பிரபஞ்ச சக்தி இன்னொரு உயிரோடு தொடர்பை ஏற்படுத்தி அதனுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுதுன்னா நம்மளோட எத்தனை அறிவு இருக்குது? 6 அறிவு இருக்குது. அப்போ நான் செஞ்சேன், நான் சாப்பிட்டேன், நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? நாம் சாப்பிடுவதற்கு நம்மளோட பசி உணர்வு வரணும் பாருங்கள். அந்த பசி உணர்வை வருவதற்கும் இறையாற்றல் உதவி செய்யணும். அது சாதாரணமானதில்லை. அப்போ பசி உணர்வு வரும்னா எப்போ பசி உணர்வு வரும்? எப்போல்லாம் நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி லாஸ் ஆகுதோ அப்போல்லாம் பசி உணர்வு வரும். எப்போ தாகம் வரும்? எப்போ நீர்ச்சத்து குறைபாடோ அப்போ தாகம் வரும். எப்போ தூக்கம் வரும்? டோட்டலாக ஒரு லாஸ் ஜீவகாந்த ஆற்றல் ஆகும் பொழுது அதை என்ன பண்ண முடியும்? நீர்லேயும் சாப்பாட்லேயும் சரிப்படுத்த முடியாத போது தூக்கம் வந்துடும். ஏன்னா உறக்கத்தில் தான் நம்ம அதிகமாக எனர்ஜியை வாங்குகிறோம். அப்போது உடல் இயக்கமும் நடக்கணும், மன இயக்கமும் நடக்கணும் என்றால் எந்த ஒரு பிரபஞ்ச ஆற்றல் இந்த எறும்புக்குரிய ஒரு உணவையே இந்தாந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மறைப்பொருளாக கூப்பிட்டு கொடுக்குதில்ல, அதுக்கு பாஷை கிடையாது, மொழி ஒன்றுமே இல்லை, மௌனமாக இங்கிருந்து ஒரு அலை சென்று அதை இழுத்துட்டு வர மாதிரி தான் நம்முடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய வினைப்பதிவுக்கு தகுந்தபடி நமக்கு என்னென்ன தரப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை தரம் அமைகிறது என்றால் மனிதனின் கருமையம் பாவ புண்ணியங்களுக்கு உட்பட்டது. அந்த உட்பட்ட கருமையத்தில் ஏற்கனவே பதிந்த எல்லா வினைப்பதிவுகள் எல்லாம்னா ஓரறிவு தாவரம் சுத்தவெளியின் அழுத்தம் எல்லாம் நம்மிடம் இருந்தாலும் நாம் செய்த சில வினைப்பதிவுகள் அதில் உள்ளடங்கி இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை தரம் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசப்படுகிறதாம். அப்படி வித்தியாசப்படும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்வியும் பதிலும் தோன்றிகிட்டே இருக்கும். இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்காரு. ஏன்னா நாம் இப்போ பிரபஞ்சத்தில் இருக்கோம், நமக்கு தெரிஞ்சு போச்சு, பிரபஞ்சத்தின் இணைப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்குது, நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ எப்படி பிரபஞ்சத்தின் இணைப்பு வரும்? அதான் இரவு பகல் வந்துகிட்டே இருக்க, நாமளா பூமியை தள்ளி தள்ளி விடுதோம் இல்லையே. அங்கேருந்து வரக்கூடிய ஆற்றல் எப்படி எல்லாவற்றையும் ஒரு ஈர்த்து பிடிச்சி வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் செய்கிறது. இப்போ துறவியை முடிச்சுட்டு அதுக்கிட்டக்கு போவோம். துறவி எங்கே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, உன் எதிரில் தாயா இருக்கேன், நீ எங்கே இருக்க? மறுபடியும் அவர் கேட்குறாரு, சாமி நான் சொல்கிறல அவங்க எதிரில் தான் இருக்கேன். உடனே அவர் சரி உனக்கு இப்படி சொன்னால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீளமாக ஒரு குச்சி கொண்டு வந்து அவர் தலையில் வச்சாராம். வச்சுட்டு இது நீயான்னு கேட்டாராம். சாமி இது என் தலை அப்படின்னாராம். உடனே அவர் கேட்டாராம், தோளில் அடித்தாராம், தோள்பட்டையில் ஷோல்டரில் அடிச்சுக்கிற, இது சாமி இது என்னோட தோள்பட்டை. அப்புறம் கையில் அடிக்கிறார், இது என்னோட கை, இது என்னோட கால். அப்படி உடம்புல ஒவ்வொரு பாகமாக அடித்து 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 இது இது இது. அப்புறம் கேட்குற, நீ எங்கே இருக்க திருப்பியும் கேட்குறாரு. அப்போ தான் அவருக்கு அறிவின் விழிப்பு நிலை வருது. நான் எங்கே இருக்கேன் எனக்கு தெரியலை, அது உணரக்கூடியது, அது பார்வைக்கு தெரியாது. பார்த்தா நாம் எல்லோரும் தனித்தனி ஆள், நீங்கள் ஆண்கள் நாங்கள் பெண்கள், வயதுக்கு வித்தியாசப்படி இல்லையா, எல்லா தோற்ற மாற்றம் எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருந்தாலும் உள்ளே ஒரு அருவம் இருக்குல்ல, அந்த அருவம்தான் நான் யார் என்பதை நமக்கு சொல்லவும் நான் யார் என்ற கேள்வியை கேட்கவும் வைக்குது. நான் யார் என்ற கேள்விக்குரிய பதிலையும் அதுவே தருகிறது. அதை சாமிஜி அழகாக சொல்கிறாரு, நான் பல ஆண்டு காலம் ஆராய்ந்தேன். நாம் இப்போ ஒரு செகண்டில் அதை சொல்கிற மாதிரி அவர் வடிவமைச்சு வச்சுருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் யார் என்ற தத்துவத்தை எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஆனால் அனுபவிக்கணும்ல, அனுபவிச்சாதானே இன்னொருத்தர் நான் போய் சொல்ல முடியும். அப்படி நான் அனுபவிப்பதற்காக பல ஆண்டுகள் நான் ஆராய்ந்தேன். எல்லா பக்கத்துலேயும் போய் தேடினா அது எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒன்று தான் என்னிடத்திலும் உள்ளது என பதில் கிடைக்குது. ஆனால் எப்படி எல்லா இடத்திலும் நிரம்பிய ஒன்று என்னுள்ளும் இருக்க முடியும்? அப்படி எண்ணும் பொழுது அவர் சொல்கிறாரு, பிரம்மமே எல்லா இடத்திலும் நிரம்ப முடியும், பிரம்மமே அறிவாக மாற முடியும், அறிவு தான் நானாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டால் அதானே தெய்வம்னு சொல்கிறான். அறிவு திருக்கோயில் அதுக்கு தானே கட்டி வச்சுருக்குறோம். அப்போ அறிவு தான் நான் என நான் எடுத்துக்கொண்டால் அறிவு எவ்வாறு இயங்குகிறது என கேள்வி. அடுத்த கேள்வி, அறிவு எவ்வாறு இயங்குகிறது என கேள்வி கேட்டால் அது உயிரினங்களுக்கு தகுந்தவாறு இயங்குகிறது உணர்வு நிலையில். அது 6வது அறிவு மனிதனிடம் வரும்பொழுது சிந்தனை ஆற்றலாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரும் விதமாகவே உள்ளது என்றால் கேள்வி ஏங்க கேட்கணும்? அடுத்த கேள்வி எங்கே இருந்தனா அவர் சொல்லிட்டாரு, அந்த துறவி சொன்ன மாதிரி முதல்ல நமக்குள்ளேயே கேட்க வேண்டியதான். ரொம்பலாம் வெளியில் போயெல்லாம் சுவாமி சொல்லலை.
அந்த பிரம்மம் என்னும் தெய்வம் எல்லா உயிர்களிலும் நிரம்பி இருக்கு, என்னுள்ளும் நிரம்பி இருக்கு. ஆனால் எல்லா உயிர்களிலும் நிரம்பி இருக்கும் பிரம்மம் அறிவு தேவையை பூர்த்தி செய்து கொண்டு இனப்பெருக்கம் செய்துட்டு வாழ்வதற்கு மட்டுமே புல் ஸ்டாப் அங்கே வச்சாச்சு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நமக்கு ஒன்றுக்கும் அர்த்தம் சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் என சொல்லக்கூடிய 6வது அறிவு மனிதனை தன்னையும் உணர்ந்து தெய்வத்தையும் உணரும் அறிவை விளக்கும் தன்மையில் வந்தது தான் எல்லா தத்துவங்களும். ஆனால் தத்துவம் சொல்லப்பட்ட முறை வித்தியாசப்படுத்தினதுனால எல்லாராலையும் எல்லா நிலைகளையும் விளங்கிக்க முடியலை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், முதல்ல கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்கோ நீ யார், தோற்றம் தானே. அப்போ தோற்றம் வரும்பொழுது மனசு என்ன பண்ணும், தோற்றத்திற்கு உடனே பதில் கொடுத்துரும். நான் யாராக இருக்கிறேன்னா தோற்றமே தான் நான். அப்போ கடவுளை என்ன பண்ணலாம், பேசாமல் தோற்ற பொருளாக மாற்றி விட்ரு. ஏன்னா அருவத்தை கொண்டு போய் விளக்க முடியாது, அருவத்தை உணர தான் வைக்க முடியும். அப்போ பிரம்மம் எப்படி இருக்கிறது, அது அருவமாக இருக்கிறது. ஆனால் அது உருவத்துக்குள்ளும் இருப்பதால் உருவம் சார்ந்தும் இருக்கிறது. அப்போ உருவம் சார்ந்தும் இருக்கிறது, அருவமாகவும் இருக்கிறதுனா எதங்க நாங்கள் எடுக்கிறது தெய்வமா? நீ உருவத்தை எடுத்தாலும் அது தெய்வம், அருவத்தை எடுத்தாலும் அது தெய்வம். நீ லட்டை எடுத்தாலும் அது லட்டு இனிப்பு தான். ஆனால் லட்டுக்குள்ளே இனிப்பு இருப்பது உண்மை தானே. அப்போ அந்த அணுக்களின் கூட்டுக்குள்ளே எப்படி ஒரு இயக்கம் நடந்தால் அந்த காந்தம் மறைவாக இருக்குதோ, கண்ணுக்கு தெரியலையோ, அதே மாதிரி தான் எல்லா உயிர்களுக்குள்ளும் ஒரு காந்தம் மறைவாக இருக்குது. அது ஜட பொருட்களில் இருந்தால் வான்காந்தம், அதையே உணரும் தன்மையில் இருந்தால் ஜீவகாந்தம். இப்போ காந்தமே தான் பிரம்மமாக அலையாக அனைத்துக்குள்ளும் கரைந்திருப்பதை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்த காரணத்தினால அப்போ எழுதுனாங்க அவங்க எல்லாமே கந்தனே அல்லது கந்த புராணம் அப்படின்னு நிறைய வரிசையாக எழுதி வச்சுருந்தா கூட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆராய்ச்சி பண்ணி சிலை வழிபாடு கொடுத்து அதனின் மூலமாக கடவுளை உணர வைப்பதற்கு முயற்சித்தார்கள். அது எப்படி இருந்ததுன்னு கேட்டால், நல்ல இலையை போட்டுட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுட்டு சாப்பாடை பற்றி வகுப்பு எடுத்துட்டு சரி வாழ்க வளமுடன் எந்திரிச்சு போங்கன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் அறிவு திருக்கோயில் அதை செய்யலை. அறிவு திருக்கோயில் என்ன பண்ணுதுன்னா, அதே மாதிரி சாப்பாடை எல்லாம் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுது. அவ்வளோதான் வித்தியாசம். அனுபவம் பண்ண வைப்பது, வெறுமன தகவல் கிடையாது இல்லையா? தகவல் கிடச்சிட்டே இருக்குது, இன்ஃபர்மேஷன். அது எவ்வளவு நாளும் வாங்கலாம். இந்த கருமையம் வாங்கி 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 வச்சுருக்கு. ஆனால் அதை உறுதிப்படுத்தணும்ல, இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணால் தானே நான் அடுத்த ஆள்கிட்ட சொல்ல முடியும். அடுத்த ஆளுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் அனுபவிச்சதானே சொல்ல முடியும். அப்படி ஒரு அனுபவத்தை வேதாத்ரி மகர்ஷி பெற்றதுனால தான் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் யார் என்றால், நான் என்று சொல்லக்கூடிய ஒன்றே உருவத்தை நடத்தும் ஒரு அறிவு தான். அந்த உருவத்தை நடத்தும் அறிவு என்றால் எந்த உருவத்தெல்லாம் அது நடத்துகிறது? ஜட பொருளையும். ஏன்னா அது உருவம் தானே. அதுக்குள்ளே என்ன இருக்குது? அணு இருக்குது. ஆனால் அதற்கும் உயிருள்ளவைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், உயிருள்ளவைகளில் அணுக்களின் விகிதாச்சாரம் மிக நேர்த்தியாக சரியானபடி இணைஞ்சிருக்கான். ஆனால் ஜட பொருட்களில் அணுக்கள் இருக்குது, ஆனால் ஒழுங்கற்றதாக இருக்குது. இங்கேயும் ஜட பொருள் தான், இங்கேயும் 5 அணு இருக்குது, நம்மகிட்டையும் இருக்குது. ஆனால் நம்மிடம் உணர்வு பெறக்கூடிய ஒழுங்குற்றதாக நேர்த்தியாக இறைநிலையால் உங்களுக்கு வாழணுமா, நீங்கள் இவ்வளோ செல்ஸ் இருக்கணும், நீங்கள் பார்க்கணுமா அப்படி இருக்கணும், அப்படி ஒன்றொன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா இயற்கை விகிதாச்சாரத்தை சரியாக கொடுத்துருக்குதான். எறும்புக்கும் அப்படித்தான், யானைக்கும் அப்படித்தான். இல்லைன்னா அது எறும்பாக வர முடியாது. யானைன்னா அதுக்கு ஒரு அம்சம் இருக்குல்ல, அது அம்சமாக இயக்க ஒழுங்கு வடிவம் அது கரெக்டாக இருக்கணும்னா அந்த அணுக்களின் கூட்டம் அங்கே சரியானபடி இந்த செல் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி எல்லா உயிர்களையும் அப்படியே பார்த்துட்டே வந்தால் எந்த அளவில் நம்ம இயற்கையை ரசிக்க தொடங்குகிறோமோ அந்த அளவிற்கு பிரம்மத்தின் நிலை நமக்கு இயல்பாக தெரிய வரும். என்ன, எதையெல்லாம் நாம் செய்ய முடியாதோ, முதல்ல அதுதான். எதெல்லாம் நாம் செய்ய முடியாதோ. ரெண்டாவது, நம்மை மீறி என்னென்ன செயல்களெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதோ, நம்மளோட பெர்மிஷனே இல்லாமல் 7 மணி ஆயிட்டு காலையில் ஒரு 6 மணி வெளிச்சம் வரும். என்னைக்காவது நம்மகிட்ட பூமி ஒரு பெர்மிஷன் வாங்குதா? ஒன்றுமே கிடையாது. நாம தான் அதுக்கு தகுந்தபடி இயங்கிட்டே இருக்கோம். 7 மணி ஆகிட்டா 8 மணி ஆகிட்டா சாப்பிடு தூங்கு காலையில் எழுந்திரிச்சுக்கோ அப்படின்னு நாம தான் பூமியினுடைய சுழற்சிக்கு தகுந்தபடி நம்முடைய வாழ்க்கை முறை அமைச்சிருக்குமே ஒழிய யாரிடமாவது பூமி எங்கேயாவது அப்படியே நான் போடவா வேண்டாமா நிற்கவா? இல்லை. அப்போ சாமி சொல்கிறாரு, தன் மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயங்கும்
உன் தன்மையினே என்ன என்ன தவம் அது ஆனந்தம். முதல்ல தவம் பண்ணுறதுக்கு ஆனந்தமயமாக இருக்கணும்னா தவம் ஏன் பண்ணணுங்கிற ஒரு கேள்வி வரணும்ல. அப்போ மற்ற மிருகங்கள்லாம் தவம் பண்ணலை, நாம் மட்டும் ஏன் தவம் செய்யணும்னு கேட்டால் நம்முடைய பிறவியின் நோக்கமே எது என்னுள்ளே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற அறிவு தாங்க. அதுதான் 6வது அறிவு. எது என்னுள்ளே இருக்குன்னு லேசாக ஒரு கேள்வி கேட்டால் பொதுவாக சொல்லிடுவோம் அறிவு தான் அப்படின்னு. ஆனால் அறிவு தான், ஆனால் அது அவ்வளோ சாதாரணமாலாம் இல்லை. ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்து பார்த்தாலே நம்ம ஒரு நாள் புறம் பேசலாம். இயற்கை பிரம்மம் எந்த அளவுக்கு நம்முள்ளே இருக்குங்கிறத ஒன்று கூட நாம் செய்துட்டு வரலைன்னா இது இயற்கையின் வெளிப்பாடு. இந்த உடல் இயற்கையின் வெளிப்பாடு. எவர் ஒரு உடம்பை முதல்ல தெய்வத்துக்கு மேலாக வச்சுக்கிறோமோ அப்போவே நமக்கு இறையுணர்வு வந்தாச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் சுயநலம் கிடையாது. ஒரு ஜுவல் வாங்குகிறோம், ஒரு தங்கம் வாங்கிட்டு வரேன், தங்கத்துக்கு கூட என்ன கொடுப்பாங்க? தங்கம் வச்சுக்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு பாக்ஸ், ஒரு தங்கப்பெட்டி கொடுக்குறாங்க. பெட்டி தங்கத்துலேயே ஆகிருக்கு? பெட்டி தங்கத்தில் ஆகலை, பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? தங்கம் இருக்குது. இப்போ நம்ம வந்து வச்சுட்டு அப்படியே எல்லாம் கல்யாண வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணுறோம்? அதை கலட்டி பாக்ஸில் வைக்கிறோம். வச்சு எடுக்கிறதுக்கு தான் பாக்ஸை தவிர பாக்ஸ் தங்கத்தில் செய்யலை. அப்போ ஏன் அதுக்கு தங்கப்பெட்டின்னு பேருன்னு கேட்டால் மதிப்பு மிகுந்த தங்கம் அதுக்குள்ளே இருக்கிறதுனால பெட்டிக்கு மதிப்பு. இந்த உடம்பும் அப்படித்தான், சாதாரணமானது இல்லை. இதனுள்ள இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளெல்லாம் இருக்கக்கூடிய உயிர்களை விட மனிதனுக்குள் இருக்கு பாருங்கள் ஒரு உயிர் தன்மை. அது தன்னை உணர்வதற்கான வந்த 6வது அறிவு கொண்ட நிலை மதிப்பு மிக்கதாக உள்ளே இருக்கிறதுனால தான் சாமிஜி சொல்கிறாரு, மனித உயிர் பிறவியதன் மதிப்பு உணர வேண்டும். சாதாரணமாகலாம் இல்லை. அந்த பிறவியோட மதிப்பை நாம் உணரும் பொழுது அந்த பிறவியின் மதிப்பை உணர்வதற்காக உள்ளே இருக்கு பாருங்கள் ஒரு உயிர் சார்ந்த ஒரு அறிவு. அது இருக்கும். இந்த உடம்பு சாதாரணம் இல்லை என எண்ணினால் அது விலை மதிக்க முடியாது. இதாக ஒரு சொல்லிடலாம், 2 கிராம் இவ்வளவு, 3 கிராம் இவ்வளவு இதை வச்சுருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் எப்படி ஒரு நகைப்பெட்டின்னு அதை சொல்கிறோமோ, ஆனால் அது தங்கத்தால் செய்யலைல்ல. அதே மாதிரி தான் பாதுகாத்து வைப்பதற்கு உரியது இந்த உடல் என்றால் சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு செல்லும் அருவங்கிற காந்தத்தை கொண்டு அதை இணைச்சி இருக்குதான். அப்போ எப்படிங்க இறைநிலையினுடைய சூழ்ந்தெழுத்து மாற்றல் நம்மிடம் இருக்குது. தண்ணி எவ்வளோ வேண்டுமானாலும் குடிக்கலாம். வெயிலுக்கு அப்படி தானே தோணுது. எவ்வளோ நாள் தண்ணி குடிக்கிறோம். குடிச்சிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் அதை பற்றி சிந்திப்போமான்னு கேட்டால் சும்மா இருங்கங்க, வேறு வேலையே இல்லை. என்ன வேலை இருக்குது? தண்ணி குடிக்கணுமா, அப்புறம் அதை பற்றி சிந்திக்கணுமா? சிந்திக்க வேண்டாம். நாம் சிந்தித்தாலும் சிந்திக்காவிட்டாலும் உள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கலையா? நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ கேள்வி கேட்கணும், இவ்வளோ தண்ணி குடித்தேன், கடல் நீர் உப்பு தான். நல்ல கவனிக்கணும். சாமிஜி தான் இதையும் சொன்னார். கடல் நீர் உப்பு நேராக மேலே ஆவியாக போகுது. பொழியும் மழை நீர் எப்படி இருக்குது? நீர் சுத்தமானதாக இருக்க. உப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்? கேள்வி கேட்டிருக்கோமா என்னைக்காவது? கேள்வி கேட்டால் பதில் என்ன வராது? இறையின் கருணை, இறையாற்றல் கருணை பண்ண போய் தானே. உப்பே வாங்கிட்டு அது உப்பே இப்படி வந்துட்டா எப்படி இருக்கும்? இப்போது சாம்பார் கொதிக்குதுல்ல, வீட்டில் சாம்பார் கொதிக்கும்போது சிம்மில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சிடுறீங்க. அந்த ஆவி மேலே போகும்ல. இப்போ நீங்கள் தட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தட்டில் என்ன இருக்கும்? பின்னால் தண்ணி ஆவி இருக்கும். நீங்கள் தொட்டு நாக்கில் வச்சு பாருங்கள், காரமாக இருக்கும். நான்லாம் செஞ்சு பார்த்துருக்கேன். காரமாக தானே இருக்கும். அந்த தட்டையை காமிச்சிருங்க, அது அப்படியே ஒரு சிகப்பு கலந்தால் அது அப்படியே ஆவியாக போகும். இப்போ அது காரமாக தான் இருக்கும். அதை கொண்டு போய் நீங்கள் பாலை மூட முடியாது. ஏன்னா பால் மூடினீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அப்போ அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இதுக்கு அது ஒத்து போகாது. இப்போது இந்த கடல் வந்து உப்பு, இதுலேருந்து ஆவி போய் தான் மேகமாக மழையாக பொழியுது. அப்படின்னா பொழியும் மழை நீர் ஏங்க நல்ல நீராக இருக்கணும்? அப்போ அங்கே ஒரு தன்மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அறிவு பேரறிவோட வேலை தானே. அப்போ ஒவ்வொரு துளி நீரும் இறையாற்றல் தரக்கூடிய கருணை. அது தானம் தவம் இரண்டும் தங்காது வியனுலகம் வானம் வழங்காது எனின் வள்ளுவர் சொன்ன மாதிரி அது விழக்கூடிய தன்மையை ஏற்படுத்தியது யாருன்னு கேட்டிங்கன்னா அருட்பெயர் ஆற்றல். அப்போ நம்மளோட பெர்மிஷனும் கிடையாது. பெர்மிஷன் கேட்டால் அப்படி தான் நம்ம நினச்ச நேரம் மழை பெய்ய சொல்லுவோம் இல்லையா? அதனால் நம்மளால் உருவாக்கவும் முடியாது. சடா இன்றைக்கி சாயங்காலம் மழை வரட்டும் அப்படின்னு உருவாக்க முடியுமா? அப்போ நம்மளால் முடியாத ஒரு மிகப்பெரிய காரியம் மழையாக பெய்கிற மாதிரி தான். ஏன் அது அப்படி பெய்யணும்? என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளே வருவோம். நம்ம அனுப்புகிறதெல்லாம் கடல் தண்ணியை உள்ளே அனுப்புகிறோமா, நல்ல தண்ணி உள்ளே அனுப்புகிறோமா? நல்ல வாட்டர் தான் வாங்கி 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 குடிச்சிருந்தோம்.
இல்லையா? மினரல் வாட்டர் தாங்க, அதை தாங்க, இதை தாங்க, ஏதோ ஒன்று நல்ல தண்ணி தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடித்தாச்சு. வெளியில் போகிறது எப்படி மாறுது? யாருங்க மாத்திரா? குடிக்கிற நல்ல தண்ணியா, வெளியில் போகிறது வேறு உப்பு தண்ணி அப்படின்னு சொன்னால் எண்ணி பார்த்தா அப்போ நமக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டால் அதில் இருக்கிற நல்லதெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு எப்படி அங்கே ஒரு மேகத்துக்குள்ளே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாற்றம் நடக்குதுல்ல. அப்புறம் மழை நீர் பொழிகிற மாதிரினா நாம் இங்கே செய்கிற ஒரு செயல் தண்ணி குடிக்கிற செயல் மட்டும்தான். அது அப்படியே வயிற்றிலேயே இருந்துட்டு பாத்ரூமே போகாமல் இருந்தால் உயிர் போயிடும். டாக்டர் சொல்கிறாரு, எங்கள் சொந்தக்காரங்க பையன் ஒருத்தன் ஒரு 1.5 வயசு, இப்போ இல்லை, நான் சொல்லுறது 30 வருஷத்துக்கு முன்னாடி, அவன் பாட்டில் பாத்ரூம் போயிட்டே இருந்தால் உயிர் போயிடுச்சு. மோஷன் போயிட்டே இருந்திருக்குது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போன உடனே டாக்டர் கேட்ட முதல் கேள்வி, மோஷன் போகும்பொழுது அவனுக்கு யூரின் போச்சான்னு கேட்டார். முதல் கேள்வி. இவங்க சொன்னாங்க, நான் கவனிக்கலைன்னாங்க. நீங்கள் என்றைக்கு குழந்தைக்கு எப்போ நீங்கள் பாத்ரூம் நீங்கள் போனாலும், ஏன்னா 1.5 வயசு குழந்தை தானே தெரியாது, நீங்கள் அவன் பேசாமல் லூஸ் மோஷன் போயிட்டே இருந்தாலும் இந்த நீர்ப்பாதை லாக் ஆகக்கூடாது அப்படின்னார். ஏன்னா எனக்கு 2 பசங்க இல்லை. அதுக்கப்புறம் நான் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுக்கப்புறம் நான் கவனித்து வளர்க்க ஆரம்பித்தேன். பெரிய பிள்ளையானா கூட நான் சொல்லுவேன், டே நீ பாத்ரூம் போயிட்டு வந்துடுடா, பாத்ரூம் போகிறதா என்ன, ஏன் கவனிக்க சொன்ன டாக்டர் சொன்னது அந்த அட்வைஸ் அன்றைக்கி எனக்கு சொன்னார். அப்போ இதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த நீர்ப்பாதைக்குன்னு ஒரு லாக் ஆகும்பொழுது உயிர் மையத்துக்கே தாக்கக்கூடிய அளவிற்கு அங்கே ஒரு பவர் இருக்குன்னா, ஆனால் நம்ம என்ன தண்ணியெல்லாம் குடித்தாலும் இன்னொன்று இருக்குது, தண்ணிலாம் குடித்தாச்சு, இப்போ நான் பஸ் ஏறியாச்சு, ஏன்னா இப்போ திருநெல்வேலி போகணும்ல, இப்போ பாத்ரூம் போகணும். ஆனால் பஸ்ஸை நிறுத்தினா தானே போக முடியும். இப்போ பஸ்ஸை நிறுத்துகிற வரைக்கும் ஒரு கண்ட்ரோல் பவர் யார் வச்சுருக்கா? அறிவு தான். தெய்வம் சொல்லுது, இப்போ சூழல் சரியில்லை. அப்போ அங்கே ஒரு பிடிமானம் இருக்க தானே செய்யுது. இப்படி நம்மளை நினச்சி கேள்வி கேட்டால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்கே இருக்குன்னா, இறையாற்றலே அனைத்தையும் செய்கிறது என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அப்படிலாம் கிடையாது. யார் அளவு முறை மீறினாலும் துன்பம். நான் உடனே சொல்ல, நான் பல ஆண்டு காலமாக காயக்கல்பம் செய்கிறேன், அதற்காக நான் அளவு முறை மீறி சாப்பிடுவேன்னு கேட்டால் அதெல்லாம் அங்கே உள்ளே இருக்க அறிவு சொல்லிடுறோம். நீ காயக்கல்பமே செய்யாட்டாலும் பரவாயில்ல, அளவு முறை காத்து நீ முதல்ல வாழ பழகு. இப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன தான் கரெக்ட்னாலும் உள்ள ஒரு அறிவு இருக்குது பாருங்கள், அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சாதான். அந்த அறிவு என்ன உடம்புக்குள்ளே பண்ணிகிட்ருக்குங்கிறத தெரிஞ்சிட்டா நான் யார் என்றால் நான் அறிவின் வசமாக இருக்கிறேன், நான் மனசோட வசத்தில் இல்லை. மனசோட வசம் என்ன பண்ணும்? அது எல்லாம் இடக்கு மடக்க தான் பண்ணும். அது பண்ணுறது பூரா அநியாயம் பண்ணுமான்னு கேட்டால் சுவாமி சொல்லார், மனம் பிறரை மயக்குவதும் தான் மயங்குவதும் பாவச் செயல் அப்படின்னு சொல்கிறார். பிறரை மயக்குவதும் நாம் மயங்குவதுமே பாவச் செய்யலாம். மயங்குறோம், எதுக்கெல்லாம் மயங்குறோம் கேட்டால், டேஸ்ட்டாக இருக்கே, சரி இன்னும் 2 இட்லி உள்ள அடுப்பு, மயங்குறோம்ல, சரி இன்னும் கொஞ்சம் எல்லாம் மயக்கம். அதில் இருந்து மீண்டு வருவதற்கு உரியதான் பாரதி சொல்கிறாரு. அன்னையே அவர் சொல்கிறார், அன்னையே மெய்தவம் கிடைக்க செய் இந்த மானுடம் திருந்தட்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மானுடம் திருந்துவதற்கே மெய்தவமா? அந்த மெய்தவத்தை கொடுத்தது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. ஏன் மெய்தவம் கொடுக்கணும்னா, தவம் செய்யாதவர்களிடத்தில் போய் நான் யார் என்ற சிந்தனையெல்லாம் பேச முடியாது, புரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா தன்னை பற்றி சிந்திப்பதற்கு உரிய மனோபாவம் வராது. புறமாக வெளியில் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்கள்ல, அப்படிதான். அப்படி இருக்கக்கூடிய மனசை அது எங்கெங்கெல்லாம் மயங்கி நிற்குது அப்படின்னு கேட்டால் அது சூழ்நிலையில் மயங்கும். ஆனாலும் தவம் பண்ணக்கூடியவருடைய மனசு எப்படி இருக்குன்னா, சேற்றில் இருக்கக்கூடிய செந்தாமரை மாதிரியாம். நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய சேரை சரி பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நாம் ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். நாம் அதில் செந்தாமரையாக இருப்பதற்கு என்ன வழி உண்டோ, செந்தாமரை அப்படியே அதிலிருந்து ஒரு அங்குலம் உயரமாக தான் நிற்கும். பார்த்துருக்கீங்களா? சேத்துல இருக்கக்கூடிய செந்தாமரைலாம் குளத்துலாங்க எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செந்தாமரை இருக்கும், நல்ல ரோஸ்க்கு நல்ல பூத்துருக்கும். அது அதை விட மேலே தான் இருக்கும், அதை தொட்டுட்டு இருக்காது. அதே மாதிரி தான் நாம் சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய மனம் அந்த சூழ்நிலைக்கு மயங்கும் நிலைக்கு போகாமல் நம்மளை பாதுகாப்பது நம்முடைய அறிவு பலத்தை தருவதுதான் மெய்தவம். அதைத்தான் பாரதி சொன்னார். அன்னையே மெய்தவம் கிடைக்க செய் அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்ட கேள்வி தான் எங்கள் வேதாத்ரி மகரிஷி எல்லாரையும் அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். அவர் கேட்ட கேள்வியை பூர்த்தி செய்த பதில் வேதாத்திரியமே. அப்போ நம்ம உணர
உள்ளே என்னெல்லாம் நடைபெறுகிறது என்பது இந்த கண்ணால் என்றைக்குமே நம்ம உறுப்பை பார்க்க முடியுமானா பார்க்கவே முடியாது. இந்த கண்ணை கொண்டு நம்ம கண்ணாடியில் கண்ணை பார்க்கலாம் முடியும், நம்ம கண்ணே நம்ம பார்க்க முடியல. ஆனால் கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்டாலே அவ்வளோதான். கண்ணில் 2500 கோடி அந்த ரெடினா செல்ஸ் இருக்கான் இங்கே பார்க்குறதுக்கு. இந்த கண்ணில் மட்டுமே 2500 கோடி மெல்லிய திரையாது அந்த செல்ஸ் இங்கே இருக்கான். அந்த 2500 கோடியில் 1.5 கோடி கலர் பார்க்குறதுக்கான். நான் சொல்கிறது ஜென்ஸ் பார்க்குற கலர், அந்த கலர் இல்லை, அது அவரவர் விருப்பம். எந்த ஒரு சேனல் மாற்றின உடனே தெரியுதுல, இது பிளாக் அண்ட் ஒயிட்டா, கலரா, இது வடிவேலா, இது விவேகா, இல்லையா, பழசா புதுசா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, விளம்பரமா, ஒரு செகண்டில் எவ்வளோ கணிச்சிட்டு அடுத்த சேனலுக்கு போகிறோம். வெறுமனை சேனல் மாத்திர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு சேனலை நம்ம பார்த்து இத்தனை கண்டுபிடிச்சிட்டு தாங்க போகிறோம். அவ்வளோ வேகமாக மூளை செல்கள் எங்கே போகுது? கண்ணிலேருந்து வாங்கினதை உள் வாங்குது. அப்படின்னா மூளைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அடுத்த கேள்வி கேட்டால் அணுக்கள் நிரம்பி இருக்குது. அணுக்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இறைத்துகள்கள் எனும் காந்தம் நிரம்பி இருக்குது. காந்தத்தோட வேலை என்னன்னு கேட்டால் 2 தான். ஒன்று இருக்கும் ஆற்றலை அப்படியே வச்சுக்கிறது, இன்னொன்று விளக்கும் ஆற்றலாக வெளியிலனா அது வெறுக்கும் ஆற்றல் அல்ல, அது தான் இயங்குவதற்கு தன்னை இயக்குவதற்கு வைத்து கொள்ளக்கூடிய விளக்கும் ஆற்றல். அந்த விளக்கும் ஆற்றலாக காந்தம் வெளியில் போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். உள்ள மூளை செல்கள் என்ன பண்ணோம்? பார்த்ததெல்லாம் உள்ளே இழுக்கணும்ல, அந்த ஈர்ப்பும் இருக்கான்னு கேட்டால் உடல் செல்களில் ஒவ்வொன்றுக்கும் அந்த அமைப்பு இருக்கான். செல் மண், உள்ள விண்ணு இருக்குது. விண்ணுக்குள்ளே என்ன இருக்குது? காந்தம் இருக்கிறதுனால தான் எங்கே தொட்டாலும் நமக்கு உணர்வு தெரியுதுல்ல. அப்போ இந்த உணர்வின் வெளிப்பாடாக ஒட்டுமொத்தமாக இருக்கிறோன்னா இந்த உணர்வை உள்ளும் புறமும் வெளியிலையும் உணர்ந்து கொண்டே இருப்பது எது அப்படின்னு கேட்டால் அறிவு தான். இப்போ தான் குழப்பமே வரும். அது எப்படிங்க அறிவு தான் உணருது அப்படின்னு கேட்டால், சின்ன குழந்தை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகிறோம், 3 வயசுலாம் ஆகலை, விட்டுட்டு போன உடனே அதுக்கு அம்மா வித்தியாசம் தெரியும், அப்பா எல்லோரும் வித்தியாசம் தெரியும்ல. பக்கத்து வீட்டில் ஒரு 2 மணி நேரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டுட்டு போனால் அழுமா அழாதான்னு கேட்டால் செமையாக அழுவும். அப்புறம் அவங்க என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அந்த சாப்பிடாது வைக்காது எல்லாம் பண்ணும். இப்போ இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க அம்மா வந்தோடனே சொல்கிறோம், பிள்ளையா அது இருக்கவே மாட்டேங்குது, நீங்களே சாப்பாடை கொடுங்க. அம்மா கண்டோன்னு அப்படியே ஓடி போய் இது என்ன பண்ணிடும், ஆனந்தமாக அப்படி இருக்கும். ஆனால் அம்மா அதனால வேறு அந்த பிள்ளைய அடிக்காமல் இருந்திருக்காங்களான்னு கேட்டால் போகும்போது கூட இருக்கியா இல்லைன்னு 4 சாத்திட்டு தான் அம்மா போயிருக்கா. ஆனால் அந்த குழந்தைக்கு வெறுப்பான்னு கேட்டால் வெறுப்பு இல்லை. அந்த தாயை கண்ட உடனே அதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். இது தனது தாய் இல்லை என்ற சொல்லும் அறிவு அதுகிட்ட இருக்குது. இது தனது தாய் என்று சொல்லும் அறிவு இருக்க போய் தான் தாயை கண்ட உடனே போய் பிடிச்சிக்குது. இப்போ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால், நாம் அறிவின் வசம்தான் இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு சாட்சி. இன்னொன்று என்னன்னு கேட்டால், மனசு என்ன பண்ணும்? அடுத்த கேள்வி, மனம் என்ன பண்ணுன்னு கேட்டால் 3 வயசுக்கு அப்புறம் நம்மகிட்ட மனசு வந்துடும். அது வரைக்கும் அறிவு வசத்தில் தான் நம்ம ஒழுங்காக தான் இருப்போம். இந்த மனசு வந்தப்புறம் என்ன தெரியுமா கேட்கும்? அந்த பொம்மையை கொண்டா, இந்த பொம்மையை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டான்னு எல்லாத்தையும் கேட்குதுல்ல. அப்போ மனம் மயங்க ஆரம்பிக்குதான்னு கேட்டால் மனம் மயங்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த அம்மா விட்டுட்டு போகும்பொழுது 2.5 வயசுக்கு எதையாவது மயங்கினா கொஞ்ச நேரம் விளையாண்டாலும் அம்மா அப்படின்னு கேட்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் அம்மா அப்படின்னு கேட்குன்னு சொன்னால் இந்த மனம் தன்னை முழுமைப்படுத்தி கொண்டு வரும்பொழுது மயங்குது அல்லது மயக்குது, எல்லா வேலைகளையும் செய்யுது. இப்போ இந்த அறிவின் வசம் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னு கேட்டால், 3 வயசில் ஒரு பொம்மை கேட்டு அழுதோம், வாங்கி கொடுக்கல. 6 வயசில் இன்னொரு பொம்மை கேட்டு அழுதோம், வாங்கி கொடுக்கல. 10 வயசில் கேட்டு அழுதோம், வாங்கி கொடுக்கவே இல்லை. அது வேறு பொம்மைன்னு வைங்களேன். இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ட்ரெஸ்ஸே வச்சுக்கணும், ஒரு சுடிதார், சூப்பர் சுடிதார் 9 வயசில் நம்ம பார்க்குறோம், வாங்கி கொடுக்கல நமக்கு அந்த கவுனோ எதுவோ. இப்போ அப்படியே விட்டாச்சு, படித்து முடித்து வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போன உடனே முதல் வேலை அதே சுடிதாரை அதே கடையில் போய் அதே கலரில் எடுத்துகிட்டு வருவோமா? எடுத்துகிட்டு வந்தால் நம்மளால் போட முடியுமா? முடியாதுல்ல. 9 வயசில் யாராவது வேலைக்கு போய் சம்பாத்தியமாக பண்ணதான் இல்லை. அது போகும்போது 20-22 வயசு ஆயிரும். 22 வயசு வரும்பொழுது நம்முடைய அறிவின் வசம் நம்மளோட உடம்பு வளர்ந்துருக்கு. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அறிவு வளர்ந்துருக்கு. இப்போ அறிவினுடைய வளர்ச்சி நிலை என்ன பண்ணுது? இப்போ எனக்கு எது தேவையோ அதை மட்டும் தானே நம்ம செஞ்சிட்டே இருக்கிறோம். இல்லைங்க, நான் 10 வயசில் கேட்டதெல்லாம் எனக்கு இப்போ வேணும், எங்கள் அப்பா அதை வாங்கி கொடுக்கல. வாங்கி கொடுக்காத அப்பாவுக்கு என்ன பண்ணணும்? இதை நான் வாங்கி கொண்டு போய் கொடுத்து நிரூபிக்கணும்னு நினைக்கிறோமா? அன்றைக்கி வாங்கி தர மாட்டேன்னு சொன்ன பொம்மையை 20 வயசில் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு, அப்பா நான் 10 வயசில் கேட்டேன் இந்த கார், உங்களால் வாங்கி தர முடியல, இன்றைக்கி நானே சம்பாத்தியம் பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னா
நம்மளை யாரும் மனசு லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க. அப்போ அன்னைக்கு அழுதது அது அன்னையோட முடிஞ்சு போச்சு. இல்லை, நாம் அறிவின் வசம் இருந்ததுனால அறிவு என்ன பண்ணுதுன்னா உனக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ அதை மட்டுமே பெறக்கூடிய தன்மையை நம்ம கொடுத்துருக்குல்ல, அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம். அதே மாதிரி தான் ஒரு வயசு வந்த உடனே நாம் எப்படி புறச்சூழலெல்லாம் பார்த்து சூழ்நிலை அது இது எல்லாம் படித்து எக்ஸாம் எழுதி எல்லாம் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர் படிக்கிறோம், இன்ஜினியர் படிக்கிறோம், பில்டிங் கட்டுறோம், எல்லாமே விஞ்ஞானத்தினுடைய உச்சத்தில் என்னென்னலாம் முடியுமோ எல்லாம் செய்தாலும் செய்ய முடியாத ஒன்று நம் உடலுக்குள் நடக்கக்கூடிய ஒன்றை 7 தாதுக்களை ஒரு தாது கூட உற்பத்தி செய்யக்கூடிய கருவியை இன்னும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா அது உயிர் செய்யும் வேலை. அப்போது ஒரு உயிர், மதிப்பு மிகுந்த ஒரு உயிரை உள்ளே இயக்குவதற்கு ஒரு அறிவு இருக்குதுன்னு சொன்னால் எங்கேயோ போய் நான் யாருன்னு தேடுறதை விட நான் யார் என கேள்வி கேட்டால் என்னுள்ளே இருக்கும் அறிவு, எனக்கே தெரியாமல் என்னையே மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த அறிவு தான் நான் என்றால் இந்த அறிவை தான் பாரதி சொன்னார், நானாக இருப்பது யார் என தெரிந்து கொள்வது தான் மிகப்பெரிய தத்துவம். அதில் தான் அவர் பாரதி சொல்கிறாரு, நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான். அவர் சொல்கிறார், அப்படி நடத்துவதற்கு அந்த நடத்துவோம் நான் சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் சொல்கிறது ஒரு பொய் நான். அது அந்த பொய் நான் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம எல்லோரும் கேட்டுட்ருக்குறோம், போயிட்டுருக்குறோம், சிந்திக்கிறோம், வைக்கிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், கடைக்கு போகிறேன், வைக்கிறேன், இந்த புற வேலையெல்லாம் மனம் கொண்டு பார்த்துட்டே இருக்குல்ல, அது பொய் நான். ஆனால் இதையெல்லாம் இப்படி செய்து எல்லாம் முடித்த உடனே நம்மளை தூங்க வச்சுட்டு தூங்கும் பொழுதும் விழிப்பு நிலையில் இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் இயக்குதில்ல, அதுதான் உண்மையான நான். அது தூங்க வச்சிடும், காலையில் நம்மளை எழுப்பி விட்டுரும். எழுப்பி விடும் பொழுது எல்லா நினைவும் நம்மகிட்ட இருக்குல்ல, ஏதாவது ஒன்று மறந்துட்டுன்னா நம்மளால் வாழ முடியுமா? முதல்ல நம்ம மறந்துட்டோம்னா சுத்தமாக வாழ முடியாது. முதல்ல எழுதி வச்சுருவோம் தலைமாட்டில். அப்படியே பார்த்தோம்னே தெரியும், இன்றைக்கி நீ உன் பேர், இந்த வயசு, அப்புறம் வீட்டுக்கார் ஃபோட்டோ, அவரை விட்டுறக்கூடாது எங்கேயுமே. அப்புறம் நான் காலை எழுந்திரிச்சோன்னே அவர்கிட்ட போய் காமிச்சிருவேன், இந்த பாருங்கள் நான் தான் உங்கள் ஒய்ஃபு. பா மாறவே மாட்டுக்கால மாறிடக்கூடாதுன்றதை நான் எச்சரிக்கையாக கொண்டு போய் முதலே காமிச்சிருந்தேன். அவரும் அதே மாதிரி ஃபோட்டோ காமிக்கார். என்னக்கிட்ட நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கு முதல்ல அறிமுகம் ஆகணும். அப்புறம் பையன் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோவோட வருவான், நான் தான் உங்கள் பிள்ளை அப்படிமா. மருமக அங்கேருந்து வருவான், நான் தான் உங்கள் வீட்டு மருமகா. இப்படி ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்தி சமையல் பண்ணி சாப்பிட்டக்குள்ளே இருட்டிடும், தூங்கிடுவோம். நினச்சி பாருங்களேன். ஆனால் இல்லையே, நைட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணிவிட்டு தூங்குகிறோமோ, காலையில் அதே பிளானை நம்ம எந்திரிக்கிறோன்னா இந்த பிரெயினில் ஒரு ஈர்ப்பும் ஒரு பதிவும் இருக்க போய் தான். அந்த ஈர்ப்பு பதிவு எங்கேருந்து வந்திருக்கு? நம்முடைய முன்னோர்கள்கிட்டேருந்து. எப்படி ஒரு மாமரம் விதை போட்டால் மாமரமே வருதில்ல, ஆனால் அந்த மாமரத்தோட விதையை பார்த்தா மாம்பழம் தெரியுமா கேட்டால் தெரியாது. இல்லை இவ்வளோ தூரம் போவேனா, ஒரு சின்னதாக ஒரு மல்லிகை செடி நம்ம வீட்டில் இருக்குது. மல்லிகை செடியில் அந்த தண்டு இருக்குல்ல, மல்லிகை தண்டு, நீங்கள் தண்டை பிச்சு பாருங்கள் வாசம் வராது. அந்த இலையை பிச்சு பாருங்கள் வாசம் வராது. மலரையும் பிச்சு பார்த்தாலாம் வாசம் வராது. மலர்ந்தால் தான் வாசம் வரும். அந்த மொட்டு இருக்கும்போது நீங்கள் எடுத்தாலும் ஆனால் மலர்ந்தப்புறம் பாருங்கள் அவ்வளோ வாசமாக இருக்குன்னா, அப்போ அந்த வாசங்கிற மறைப்பொருள் எங்கே இருந்ததுன்னு கேட்டால் அது தண்டில் இல்லை. ஆனால் வாசம் வருவதற்கு தண்டும் காரணம், வாசம் வருவதற்கு மல்லிகை மொட்டும் காரணம், வாசம் வருவதற்கு இலையும் காரணம், வாசம் வருவதற்கு முதல்ல வச்சம் பாருங்கள் ஒரு விதை செடி, அது காரணம். இப்போ செடிக்குண்டான வேரோ விதையோ கண்ணுக்கு தெரியல, ஆனால் கண்ணுக்கு தெரிகிற மல்லிகைப்பூ வந்த உடனே மீண்டும் கண்ணுக்கு தெரியாத காந்தமே தான் வாசமாக வருதுன்னு சொன்னால் மறைப்பொருள் தாங்க தன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் நிகழ்த்துகிறது என்றால் மல்லிகை செடியிலும் அப்படித்தான், மனிதர்களிடத்திலும் அப்படித்தான். கேட்டால் நாம் நல்லா தூங்கும் பொழுது எப்படி தூங்குனேன்னு கேட்டால் தெரியல. எப்போ தூங்குனேன்னு கேட்டால் பாட்டு கேட்டுகிட்டே இருந்தேன்னா, செல்லு பார்த்துட்டே இருந்தேன், டிவி பார்த்துட்டே இருந்தேன், புரண்டு படுத்துகிட்டே இருந்தேன், தூங்கிட்டேன். எந்த செகண்டு தூங்குனேன்னு ஏன் சொல்ல முடியலன்னா, மனமற்ற நிலையில் அனுபவம் இல்லை. அப்போ மனமற்ற நிலையில் ஒரு அனுபவம் நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பெயர் அறிவு தான். அறிவு தான் என்னை வழிநடத்துகிறது, அறிவு தான் அத்தனையும் செய்கிறது என்றால் அறிவு தான் நம்மிடம் இருக்கக்கூடிய கருமையமாக இருப்பதினால் நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பிரபஞ்ச சக்தியினுடைய இணைப்பில் தூக்கம் முதற்கொண்டு நமக்கு தருவது அதுதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. பிரபஞ்ச சக்தி எங்கே இருக்குது? வெளியில் தானே இருக்குது. தூங்கும் போது ஏன் அது உள்ளே வரணும்? மற்ற நேரம் நம்ம வேகமாக இயங்கிட்டே இருக்கிறோம்ல, மனம் எனும் அந்த இயக்கம்
மற்ற பொருட்களோடு இணைந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது மனம் இருந்தால் பிரபஞ்ச சக்தி வருவதற்கு சின்ன தடை வரும். இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி வேறு, இது வேறு. இது அடங்கிட்டுன்னா அது உள்ளே இறங்கிடும். அதுதான் தூங்கி முழிச்சவொன்னே ஃப்ரெஷ் ஆகிறோமா இல்லையா? காரணம் பிரபஞ்ச ஆற்றலே தான். நீங்கள் எல்லா சாமி சொல்கிறாரு, உன் உடலை சரிப்படுத்துவது தூக்கம்தான். அப்போ மனசுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது இறைசக்தி இயல்பாகவே நிரம்புகிறது. அந்த இயல்பாகவே நிரம்பக்கூடிய இறைசக்தியை நாம் தவத்தில் நிரப்புகிறோம் பாருங்கள், அது விழிப்பு நிலை. 5 நிமிஷம் தவம் பண்ணிங்கன்னா 6 மணி நேர தூக்கத்தில் கிடைப்பது கிடைச்சிரும்னு விவேகானந்தர் எழுதியிருக்கிறார். அப்போ 5 நிமிஷம் தவத்தில் ஆக்னை பண்ணிட்டோன்னா 6 மணி நேர தூக்கத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு கிடைக்குதுன்னா அதெல்லாம் எங்கே போகும் கேட்டால், நம்ம ஓட்டப்பானையில் விட்ட நீர் மாதிரி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அது செலவு பண்ணினால் அது மனமயக்கம். அதே அறிவின் விழிப்பு நிலையில் நின்று நாம் செயல்படுத்தினால் அந்த தவ ஆற்றல், அந்த பிரபஞ்ச சக்தியை சரியானபடி நம்மளால் செலவிட முடியுமா? அதனால தான் பாரதி சொன்னார், காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானேன்னு கேட்குறார். அதாவது ஒரு மாங்காய் இருக்குது, புளிக்கும். மாங்காய் புளிப்பு, மாங்காவோட கலரு க்ரீன், பச்சை கலரு. இப்போ மாங்காய் தான், ஆனால் மாம்பழமாக மாறிடுச்சு. மாம்பழமாக மாறின உடனே கலர் மாறிடுச்சு, எல்லோ. சுவையும் மாறிட்டு, சரிதானே? இப்போ மாறினது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதான்னு கேட்டால் நம்ம கண்ணுக்கு தெரியலை. ஆனால் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருப்பது உண்மைதானே? அந்த மாற்றம் மறைவாகவே நிகழ்கிறது. சுவை மறைவு தானே. சுவை கண்ணுக்கு தெரியுமா? புளிக்குதுனாலும் அப்பா அப்படிமா, இனிக்குதுனாலும் சாப்பிட்டு தான் சொல்ல முடியும்னா மறைபொருளே தான் மாற்றத்திற்கு காரணமாக இருப்பது மாதிரி தான் நம்முள் இருக்கும் பிரம்மம் எனும் அறிவே தான் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. எப்போ? எனி டைம். நேற்றுக்கு, இன்றைக்கி, நாளைக்கு, ஞாயிற்றுக்கிழமை லீவு அதெல்லாம் கிடையாது. நாம் சாப்பிட்டோமா 7 தாதுக்கலாம், என்ன சாப்பிட என்னத்தையும் தின்னு கொளுத்தோல, ஏன்னா ஒன்றே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் உள்ளே போனோன்னா ஒரு ஆசிடு சுரக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு. அது எல்லாத்தையுமே உடனே கூழாக்கி விட்டுரும், என்ன சாப்பிட்டாலும். அப்படி கூழாக அது மாறிட்டுனா உள்ளே போனால் ரசம், ரத்தம், தசை, கொழுப்புனா அந்தந்த பாக்ஸில் கொண்டு போடுது பாருங்கள். இயக்க ஒழுங்கு அது நான் செய்கிறேன்னா நான் தான் நைட்டு சாப்பிட்டு தூங்கிடுதோமே, அப்புறம் அதெல்லாம் ஏவா செஞ்சிட்ருக்கா. உண்டான பாத்திரத்தையே கழுவ முடியல, சமைக்க முடியல. வந்தால் அவர் வேறாட்டு 10 மணிக்கு வராரு, தோசையை கொண்டான்னு கேட்காரு, மனுஷி தூங்கவே முடியலன்னு. இந்த புற செயலுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அகத்துக்குள் நடக்கும் செயலை மட்டும் அப்படியே தெய்வம் இந்த பாரு உன் வேலையை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் நம்மகிட்ட சொல்லிச்சின்னு வைங்களேன், நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியாது, பார்க்கவே தெரியாது. நம்ம பார்க்குறதெல்லாம் புறத்தே இருக்கிற வேலை தாங்க எல்லாமே. அப்படியே நினச்சி பார்த்தா வீடு கட்டுறது, குடியிருக்கிறதுக்கு வீடு கட்டுறோம். ஆனால் இந்த ஆன்மா குடியிருக்கிறதுக்கு இந்த வீட்டை கட்டின இடம் தாயினுடைய கற்பப்பை தானே. அங்கே கட்டும் பொழுது தாய் சொல்லுதாளா இப்படி தான் இருக்கணும் கண்ணு இப்படியா? தாய்க்கும் அந்த அனுமதி இல்லை, தாய்க்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அது உள்ள தன்னால் தான் வளருது. தொப்புள் கொடி வழி அப்படியே சத்து போயிட்டே இருக்குது. அதுவே தானே டெவலப் ஆகுதுன்னா, எப்படி ஒரு மாங்காய் அதுவாகவே மாங்கனியாக மாற்றம் பெறுகிறதோ, அது மாறும் பொழுது எப்படி சுவை மாறுகிறதோ, அதே மாதிரி தான் நம்மிடமும் ஒரு வயசில் வரக்கூடிய குணாதிசயம் அடுத்த வயசில் நம்மிடம் இல்லை. அதனால தான் சொன்னேன், 10 வயசில் அடம் பிடிச்சி வாங்கின பொம்மையை 20 வயசில் கேட்க மாட்டோம். மாறுதில்ல குணம், அறிவின் திறன் எல்லாம் மாறுறதுனால நம்முடைய கேரக்டர் எல்லாம் மாறும். மாறினாலும் அங்கேருந்து கொண்டு வந்தோம் பாருங்கள் ஒரு கருமைய பதிவு, அது நம்மிடம் இருக்கும். அதை மாற்றுவதற்கு தவத்தால் மட்டுமே முடியும். தவம் செய்யும் பொழுது தன்னை யாரென உணர்ந்து கொள்ள முடியும். தன்னுடைய வாழ்க்கையினுடைய இன்ப துன்ப உணர்வுகளுக்கு காரணம் தெரியும். எல்லாவற்றுக்கும் காரணம் தெரியும் பொழுது அமைதியாக இருப்போம், மரணம் உட்பட. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய எங்கள் வீட்டு பக்கத்து வீடு ஒருத்தர் இறந்து போனார். அந்த இறந்து அவர் தவம் நடத்தினார்னா சார் சொன்ன மாதிரி அப்படியே கெட்டி போட்ட மாதிரி உட்கார வச்சுருப்பார். சுபியா சார் அவ்வளவு இதாக இருப்பார். என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார். அவருக்கு எங்கள் வீட்டுக்காரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர். எனக்கு மனவளக்கலையில் நல்ல ஃப்ரெண்டு. அவர் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே நாங்கள் எல்லோரும் போகிறோம். அப்படி செய்தி வந்தது, நாங்கள் போனோம், ஃபேமிலியோடு போனோம், மாலையெல்லாம் போட்டோம். அப்புறம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் மறுநாள் அவர் எடுக்கிறாங்க. என்னால் போக முடியல. அன்றைக்கி ஆலியார் கிளாஸ். எனக்கு இப்போ ஆலியார் கிளாஸ் எல்லாம் முடியும் போது இப்போ எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது.
என்ன எடுத்துட்டாங்களா என்ன பண்ணி நான் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க நினச்சிட்டு எல்லோரும் கேட்க. அப்போ நான் சொன்னேன் ஆலியார் கிளாஸு எடுத்துருப்பாங்க, எடுப்பேன் அப்படி பேசிகிட்டே இருந்துட்டு ஒரு சிலர் சொல்லும்பொழுது கண்ணீர் வரும் எல்லாம் வரும்ல. அந்த துக்கத்தை நமக்கு ரொம்ப மறைக்க முடியல. ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 10:45 ஆலியார் கிளாஸுக்குள்ளே போனேன். என்னோடய குரல் எல்லாமே மாறி கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு இதுக்கு அந்த தலைப்பு மாசிலன் அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசுகிறேன். அது அவர் தான் கொடுத்தாருந்தான் தலைப்பை, அவர் தான் கொடுத்தாரு, சார் தான் கொடுத்து இந்த தலைப்பில் பேசுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் பேசும்போது அவர் இல்லை. ஆனால் ஒரு துளி கூட அதில் அந்த சப்ஜெக்டோ இல்லை அதை பற்றியோ இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னு இது வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னு முடிச்சுட்டு இங்கே வந்த உடனே என்னோடய மருமக சொன்ன ஒரு அவள் கேட்ட ஒரு கேள்வி, எப்படி ஏற்ற உங்களால் அப்படி சடார்னு அப்படி மாறி போய் அப்படி டோட்டலாக மாறிட்டீங்க, பழைய ஆளாக ஆயிட்டீங்களே, நேற்று சாயங்காலத்துலேருந்து அப்படி இல்லையே. ஆனால் நான் கூட நினச்சேன் அத்தை எப்படி கிளாஸ் எடுக்க போகிறாங்களோ நினச்சேன் அப்படின்னா. அப்புறம் நான் சொன்னேன் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் எல்லோரும் எப்பொழுதையும் நான் கூட வச்சுட்டு அலைய முடியாது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நிலையில் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய போகிறோங்கிறது அறிவின் தெளிவு. எப்போன்னு தெரியாது. பிரிஞ்ச உடனே துக்கம் எப்படி வரும்? வழியாக செல்கள்லாம் எதுக்கு பழகிருக்கு? ஒருவரை இழந்தால் அழ வேண்டும் என்ற பதிவு, அந்த பதிவு அழத்தான் வைக்கும். ஆனால் அடுத்த சிந்தனை வரும் பொழுது இதை மாற்ற முடியுமா? முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் இயல்பாக செல்ல முடியும் என்றால் மரணம் கூட நம்ம என்ன பண்ணாது, அசைச்சி பார்க்காதான். அந்த அளவிற்கு நான் யார் எனும் தத்துவம் உயர்வானது. எப்படி மரணம் அசைச்சி பார்க்காது? ஏன்னா அதுக்கு சொன்னா தானே உடல் அழியும் ஆன்மா அழியாது. அந்த உடலை என்ன பண்ண போகிறாங்க, எடுக்க போகிறாங்க அல்லது எரிக்க போகிறாங்க, என்னமோ பண்ண போகிறாங்க. ஆனால் அதை சார்ந்த ஆன்மா மறுபடியும் தங்கத்துக்கே வருவோம். நல்ல ஜொல் வச்சுருக்கீங்க, பெட்டி இருக்கிற வரைக்கும் பாதுகாத்துட்டே இருக்கோம் இல்லையா? அப்புறம் அதை ஒரு நாள் நம்ம மாற்றிட்டோம் அல்லது விற்றுட்டோம் வச்சுருங்களேன், வித்தாச்சு, இந்த பெட்டி நமக்கு ஆகுமா? தூர போட்டு போயிட வேண்டியதான். ஆனால் இருக்கும் முறை மதிக்கிறோம். இல்லாதப்போ அதுக்கு மதிப்பு இல்லை, அது வெத்து பெட்டி தூக்கி தூர போடு அப்படின்னு சொன்ன மாதிரி தானா. ஆனால் அந்த தங்கம் ஏதோ ஒரு நிலையில் மாறிட்டே தான் இருக்கும். ஒன்று இப்போ ரிங்காக இருக்கும், அல்லது செயினாக இருக்கும், அல்லது முகுத்தியாக இருக்கும், அல்லது ஏதோ ஒன்று மாறுமே ஒழிய அது மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த பெட்டி அப்படியே தூக்கி போட வேண்டியதான். அப்படி நம்ம எண்ணிட்டோன்னா ஆன்மா உள்ளே இருந்தால் ஜீவாத்மா, வெளியில் இருந்தால் பரமாத்மா. ஆத்மா அழிவதில்லை என்ற நிலையில் அறிவும் பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்றுதான் என நம்ம உணர்ந்து கொண்டால் எந்த ஒரு நிலையிலும் ஒருவரும் எந்த இடத்திலும் பிரிவதே இல்லை என்று எண்ணினால் துக்கம் கூட இல்லைங்க, மாறிடும். ஆனால் அதுக்கு தவம் செஞ்சால் தான் அந்த உணர்வு வரும். சும்மா சாதாரணமாக கேட்டாலாம் வராது. ஏன்னா அதையும் நம்ம சொல்லிடணும்ல, அந்த தியானம் பண்ண தான் எல்லாமே தன்மாற்றத்தின் விளைவு தான். எந்த ஒரு உயிர் உடலாக மாறுவதற்கு தாயினுடைய கருவில் ஒரு தன்மாற்றத்தை மறைவாக நிகழ்த்தியதோ அதே அறிவுதான் மரணம் உட்பட தன்னிலையில் தன்மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ சாமிஜி எழுதுகிறாரு, இந்த உயிர் இந்த உடலுக்குள் நின்று வாழ முடியாத ஒரு நிலை வரும்பொழுது இயற்கையால் பிரித்து எடுக்கப்படுவதே மரணம் என்றால் அது நடக்கக்கூடாதுன்னு எப்படி நம்ம நினைக்க முடியும்? இல்லை நம்ம இஷ்டப்படி தான் நடக்கணுமான்னு கேட்டால் பிறப்பு எப்படி நம்முடைய விருப்பப்படி இல்லையோ மறைவும் அப்படித்தான். ஆனால் வாழும் காலத்தில் நம்ம மறைஞ்சிட்டே இருக்கோம். அதை தான் சாமிஜி அழகாக சொல்லார், இல்லாததே இருப்பன இல்லாது போம், நில்லாதவை நிகழ்ச்சியாம், நின்ற மிச்சமே பொருள் என்றால் எப்படி ஒரு மாங்கனியாக மாறுவதற்கு அதனிடத்திலேயே ஒரு தன்மாற்றம் நடக்கல, அதே மாதிரி நம்மிடத்துலேயும் ஒரு தன்மாற்றம் தினம் நடக்குது. ஆனால் இந்த கண்ணால் அதை கணிச்சு பார்க்க முடியாது. ஆனால் மாற்றம் நிகழ்வதை எப்படி ஒரு மாங்கனிக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதுல, அது மாதிரி நம்ம தோற்றத்தில் வித்தியாசம் காண முடியும். மிகப்பெரிய ஒரு தத்துவமே கேள்வியும் நானே பதிலும் நானே. எந்த அளவுக்கு பதிலோ கேள்வியோ சரியாக அமைஞ்சதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அதுவும் குருவின் செயல். நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த எம்கேஜி, ஏன்னா இங்கே தான் வித்தியாசமான தலைப்பெல்லாம் கொடுப்பார் ஐயா. தலைப்பு கொடுத்த ஐயாவுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.